வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ரோஜா பூச்செடியில் நிறைய பூக்கள் பூக்கிறதுக்கு நம்ம எந்த எருப்புக்கு அதிகமாக மொட்டுக்களிட்டு பூத்துக்கிட்டே இருக்கும் ரோஜா பூக்கள். அதுக்கு ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம். பாருங்கள், நேற்று வீடியோலலாம் கூட சென்ட்டு பூலாம் காமிச்சிருப்பேன். பாருங்கள், நேற்றுக்கு இன்றைக்கி எவ்வளோ நல்லா பூத்துருக்குன்ட்டு. அதாவது இது நம்மளுக்கு பாதியாக தான் இருக்கும், மறுநாள் நல்லா பூக்கும். பாருங்கள், இந்த பட்டு கூட கொஞ்சம் விரியுது. ஏற்கனவே இங்கேயும் மொட்டு இருக்குது பாருங்கள். சின்ன தொட்டி தான் இது சின்ன தொட்டிலே எவ்வளோ நாள் வளர்க்குறேன் நான். மொட்டு கூட பாருங்கள், இங்கே கூட மொட்டு இருக்குது. இது போல் சின்ன சின்ன கப்பில் கூட நீங்கள் 1 இயர் கூட நீங்கள் வளர்க்கலாம். ரோஜா செடியில் நிறைய மொட்டு வைக்கணும் அப்படின்னா சின்ன தொட்டியில் கூட எப்படி பூக்க வைக்கிறதுன்னா, நான் ஏற்கனவே மண்ணெல்லாம் சொல்லியிருக்கிறேன். மண் கொஞ்சம் கண்டிப்பாக சேர்த்தாகணும், அப்போ தான் நல்லது. கொக்கோ பீட்டில் வளர்க்குறவங்களுக்கு தனியாக அது வேறு ஃபெர்டிலைசரு. அதாவது இதே போல் தான் கொடுப்பேன். இருந்தாலும் மண்ணில் கொடுக்குற அளவுக்கு அதுக்கு நான் கொடுக்க மாட்டேன், கொஞ்சம் போல் தான் கொடுப்பேன். மண்ணில் வளர்த்த செடி இதெல்லாம் பாருங்கள், மண்ணில் வளர்த்தோம் கொக்கோ பீட்டு மண் ரெண்டுமே இருக்கும். இது நடுறப்ப கூட நான் வீடியோ பண்ணியிருக்கேன். இந்த பிளான்ட்டுக்கு மொட்டு வச்சுக்கிட்டே இருக்கணும்னாக்கா சின்ன தொட்டியில் கூட மண்ணோடு போடும்போது நம்மளுக்கு பிளான்ட்டுக்கு நம்ம அதிகமாக எருக்கூட்டாலும் எதுவும் செய்யாது. அதுக்காக சொல்கிறேன். இந்த செடியில் 4 பூ லைனாக பூத்து இருந்தது, சென்ட்டு பூ. அந்த பூச்செடி தான் இது, அடையாளத்துக்கு சொல்கிறேன். லீஃப்லாம் கூட அழகாக வரும். சப்போஸ் ரோஜா செடியில் நிறைய தளிர் வரல, நிறைய மொட்டு வரலன்னா இப்போ ரோஜா செடிக்கு எப்படிலாம் கொடுக்கணும் எருவெல்லாம் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இப்போ சொல்கிறேன் நான். இப்போ நான் கொடுக்குற எருவு வேறு. ஃபஸ்ட்டு நீங்கள் சரியாக வளரவே இல்லை ஆனால் வெயிலில் வச்சுடுங்க ரோஜா செடி. நல்லா மண் கொத்தி விட்டுட்டு நான் சொல்கிற அளவு ஃபெர்டிலைசர் கொடுத்திங்கன்னா சூப்பராக பூக்கள் பூக்கும். நீங்கள் கொஞ்சமாக, அதாவது ஒரு வாழைப்பழம் தோல், ஒரு 2-3 வெங்காயம் தோல், 1 ஸ்பூன் தயிர், அதுக்கப்புறமா கொஞ்சமாக வேர்க்கடலை பவுட்ரு போட்டுருங்க. வீட்டில் வேர்க்கடலை இருக்கும், அது தூள் பண்ணி போட்டுக்கலாம். 1 ஸ்பூனோ 1/2 ஸ்பூனோ போடலாம். நல்லா தண்ணி ஊற்றி கலந்து வச்சிடணும். 1 கிளாஸுக்கு மட்டும் நான் சொன்ன அளவு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 டேஸ் ஃபர்மெண்ட் பண்ணிவிட்டு 3rd டே நீங்கள் கொஞ்சமாக, அதாவது நாட்டு சர்க்கரை ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நாட்டு சர்க்கரை அதிகமானாலும் செடிக்கு ரெட் கலராக மாதிரி காஞ்சிடும் செடி. அதிகமாக வெல்லம் கொடுத்தாலும் செடிக்காகாது. சாமந்தி செடியில் நான் பார்த்தேன், அதுக்கு தான் சொல்கிறேன். காயலை, ஆனால் ரெட் கலராக மாறிடுச்சு லீஃப்லாம். 1 கிளாஸ் தண்ணியில் இப்போ நான் சொன்னதெல்லாம் போட்டுட்டு 2 டேஸ் ஃபர்மெண்ட் பண்ணிவிட்டு 3rd டே 5 கிளாஸ் தண்ணியில் இந்த 1 கிளாஸ் லிக்விட் ஃபெர்டிலைசர் அதில் ஊற்றிட்டு நல்லா கலந்துட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு 1 கிளாஸ் ஊற்றணும் பாட்டுக்கு. அதாவது சின்ன பாட்டு வச்சுருப்பீங்களோ பெரிய பாட்டு வச்சுருப்பீங்களோ 1 கிளாஸ் 2 கிளாஸ் ஊற்றணும். பெரிய பாட்டாக இருந்தால் 2 கிளாஸ் விடணும், சின்ன பாட்டாக இருந்தால் 1 கிளாஸ் விடலாம். இன்னும் சின்ன பாட்டாக இருந்ததுன்னா 1/2 கிளாஸ் விடலாம். அது போல் தான் நம்ம மொட்டு வைக்கணுன்னா நீங்கள் செய்யணும். அதே போல் லிக்விட் ஃபெர்டிலைசரில் எப்போவுமே நான் சொல்கிறது தான், வேப்பையில் கண்டிப்பாக நீங்கள் சேர்த்தே ஆகணும். இப்போ நான் நிறைய மொட்டு வைக்கிறதுக்கு சரியாக வளராத செடிக்கு இப்போ நான் சொன்னது, அதில் தயிர் சேர்க்கறதுனால லீஃபெல்லாம் கூட உங்களுக்கு பெருசாகும். பாருங்கள், லீஃப் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். ரோஸ் பிளான்ட் நமக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். லீஃப் நல்லா இருந்தால் தான் பார்க்குறதுக்கும் செடி அழகாக இருக்கும். இது போல் பண்ணிங்கன்னா நிறைய அதிகமாக தளிர் வைக்கும், மொட்டுக்கள் அதிகமாக இருக்கும். இப்போ இந்த ரோஜா செடிக்கு நான் என்ன கொடுக்குறேன்னா, அப்பப்போ நம்ம கொடுத்து தான் இருப்போம், மொட்டெல்லாம் வச்சு பூத்துன்னு தான் இருக்கும். இருந்தாலும் அப்பப்போ இந்த ஃபெர்டிலைசர் நான் கொடுப்பேன் சாயிலுக்குள்ளே. பாருங்கள், மேல் பக்கத்தில் நான் ரொம்ப கொக்கோ பீட்லாம் போட்டு வச்சுருக்கேன். வெயிலுக்கு நல்ல சன்லைட்டில் இருக்கும்போது மேல் பாகத்தில் நீங்கள் கொக்கோ பீட் போட்டு வைக்கணும். அடிக்கடி இது போல் நீங்கள் கொடுக்கும்போது மொட்டு வச்சுக்கிட்டே இருக்கும், அதாவது நிறுத்தாமல் மொட்டு வச்சுக்கிட்டே இருக்கும். இது போல் நீங்கள் வாழைப்பழம் தோல் பாருங்கள், ஒரே ஒரு வாழைப்பழம் தோல் சின்னதாக நம்மளே கையிலே பிச்சுட்டு இது போல் போட்டுடணும். ரொம்ப ஈஸி. ஏற்கனவே இந்த செடி எப்படி நட்டிருக்கிறேன்னு சொல்லிட்டு வீடியோவில் கூட இருக்கும், சென்ட்டு பூச்செடி நடும்போது. அது பார்த்தீங்கன்னா கூட நீங்கள் அதே போல் மெத்தடில் நட்டுக்கலாம். அந்த ரோஜா செடி கவர்லேருந்து பிரித்து வேர் தனியாக எடுத்துக்கிட்டு நீங்கள் நடலாம். பாதி மண் மட்டும் நீக்கிட்டு நட்டுடலாம். ரோஜா செடி நல்லா வளரும். இந்த பிளான்ட் நான் அப்படி தான் நட்டுனேன், பாதி வேறு பாதி மண்ணோட. இது போல் வாழைப்பழம் தோல் வச்சுட்டு கொஞ்சம் பூவில் ஒரு 1/2 ஸ்பூன் 1/4 ஸ்பூனோ 1/2 ஸ்பூனோ வேப்பம் நாக்கு போட்டுக்குங்க. நான் வேப்பையில் தண்ணி ஊற்றலான்னு சொல்லிட்டு நான் இது மட்டுமே வாழைப்பழம் தோல் மட்டுமே போடுறேன். மேலுக்கு இதே கொக்கோ பீட் தான், புதுசு இப்போ போடுறேன் கொஞ்சம். ஏன்னா கொஞ்சம் மேல் பாகத்துலேயே ரொம்ப கலராமல்
இது போல் மேல் பக்கத்தில் திருப்பி புது சாயிலாக இருக்கிறப்போல நம்மளுக்கு நல்லாயிருக்கும் பிளான்ட்டுக்கு. அதுக்கு சொல்கிறேன் நான். இது போல் அந்த வாழைப்பழம் தோல் சைடில் தான் நான் வச்சுருக்கிறேன். இது போல் கோகோ பீட் வந்து கவர் பண்ணிட்டேன் மேலுக்கு தெரியாதபடி. இது போலலாம் நீங்கள் போடும்போது ஃபங்கஸ் வராது, பிளான்ட்டு நல்லா வளரும். இப்போ வந்து தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றும்போது மக்கி அந்த வாழைப்பழம் தோலெல்லாம் பொட்டாசியம் சத்து வந்து கிடைக்கும். நிறைய மொட்டு வைக்கும், பூத்துக்கிட்டே இருக்கும் ரோஸ் ஃப்ளவர்ஸ் வந்து. அப்பப்போ நீங்கள் வந்து பூ பூக்கலை இல்லை நுனி அப்படி நின்று போயிருக்கு அப்படின்னா நீங்கள் பார்த்து கட் பண்ணிடணும் அந்த கிளைய. அப்போ தான், அதாவது நுனியில் அப்பப்போ நீங்கள் கட் பண்ணி விடுங்க, அப்போ தான் புது தளிர் போடும். சப்போஸ் வளரல செடி அப்படின்னா ரோஸ் பிளான்ட் அப்பப்போ நீங்கள் கட்டிங்ஸ் பண்ணால் தான் நல்லா வளரும். இப்போ நான் காய்கறி வேஸ்ட்டெல்லாம் சொல்லியிருக்கிறேன், அது கூட நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் மேலுக்கு. ஆனால் மண்ணுக்குள்ளே ஊற்றுற தண்ணியை விட அதிகமாக தண்ணி சேர்த்துக்கணும், 2 பங்கு. இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.